Hello, online people. Am I audible? Yes, audible. Okay, all right. Let me introduce myself. என் பேர் வந்து சந்தன். நான் சுரேன் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய கிளாஸ் செஷன் நான் வந்துட்டு எடுக்கிறேன் நான். ஸோ எனக்கு இன்னும் இந்த ஸ்மார்ட் நோட்புக் அவ்வளோவா யூஸ் பண்ணி இன்னும் நான் பழகலை. ஸோ ஐ மே ஸ்டம்பிள் சம்வேர், ஐ மே ஸ்ட்ரகிள் சம்வேர். ஓகே, என்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா, நான் வந்து இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் க்ளவுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால நான் சுரேன் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கேட்டேன். சரி, அவர் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டாபிக் எடுங்க, எஃப்டிபி ஒரு டாபிக் எடுங்க. அவர் வந்து அதுக்கப்புறமா நம்ம வி வில் சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் வி வில் சி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால் ஐ ஹவ் செலக்டட் அஸ் வெரி வெரி ஸ்மால் டாபிக் கால்ட் எஃப்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நாட் மோர் தேன் 30 மினிட்ஸ்க்கு மேலே இது கிளாஸ் கிடையாது. ரொம்ப சின்ன டாபிக் தான் இது. என்னை பற்றி ஃபர்தராக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஷின்ஸ் அட் எனி டைம். ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஷின்ஸ். என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா நீங்கள்? எனிஒன் என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? எனி கொஷின்ஸ் டு மீ? No, sir, nothing. சாரி, No, sir, no, sir. Class start பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே, ரைட்டு. உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்குமா? ஓகே ஓகே ஓகே, நான் கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துட்றேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், ஆர் மேபி யூ கேன் ஈவன் கெட் இட் ஃப்ரம் சூரியன் ஆர் ஹேமந்த். அவங்க 2 பேர்கிட்ட கேட்டாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் இன் ஷேரிங் மை கான்டாக்ட்ஸ் வித் யூ. ஐ ஆம் ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்ட் அட் ஐபிஎம்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஐ ஹவ் நியர் அபவுட் 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்பரேட் லெவலில். ஸ்டார்டட் மை கரியர் இன் கால் சென்டரில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து படித்து அடுத்தடுத்த பொசிஷனுக்கு வந்து இன்றைக்கி ஐ பிகம் அ க்ளவுட் இன்ஜினியர் இன் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ எனி ஃபர்தர் கொஷின்ஸ் ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஷின்ஸ். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டிபி. இது பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எஃப்டிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். சாரி, நான் இப்படியே எழுதிடுறேன், இருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் டைப் பண்ணுறேன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த எஃப்டிபி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, வாட் எவர் சுரேன் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்த ஃபைல் ஷேரிங் இஸ் ஓவர் தி நெட்வொர்க். ஒரு லேண்டில் ஃபைல் எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிற சுரேன் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருப்பாரு. பட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இஸ் யூஸ் டு ஷேர் ஃபைல்ஸ் அக்ராஸ் இன்டர்நெட். அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. எஃப்டிபி இஸ் யூஸ் டு ஷேர் ஃபைல்ஸ் அக்ராஸ் இன்டர்நெட். புரிஞ்சுதா? ஓகே ஓகே, புரிஞ்சு. ஓகே, இது வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து நாட் நெசசரிலி நமக்கு வந்து ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. we can do this FTP server even in Windows 10 or even in Windows 7 also. ஒரு Windows 10 2 மெஷின் இருந்தாலே ஒரு மெஷினை நாம வந்துட்டு ஒரு FTP சர்வராக கான்ஃபிகர் பண்ணிட்டு இன்னொரு Windows 10 மெஷினை FTP கிளைண்ட்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். நான் அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறேன். VMware ஒர்க் ஸ்டேஷனில் we have 2 machines. 2 Windows 10 மெஷின் இருக்கு. ஒரு Windows 10 மெஷினை வந்துட்டு FTP சர்வராக நான் போட போகிறேன். இன்னொரு Windows 10 மெஷினை FTP கிளைண்ட்டாக ஆக்கிட்டு, கிளைண்ட்டில் ஒன்றும் கிடையாது, பை டிஃபால்ட் கிளைண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும் Windows 10ல். we will see how to connect to this FTP server. Okay, any doubts? I will give the IP address to this machine. நாம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு நான், so that it will be easy for you to understand. நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா
FTP installation, server installation. Next, FTP configuration. Next, FTP anonymous login. Login. Basic authentication. User isolation. நாம இந்த 5 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். FTP சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது விண்டோஸ் 10ல, அந்த FTP எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம், ஒரு சர்வரை எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம், அனானமஸ் லாகின் எப்படி பண்ணுறது, பேசிக் ஆத்தென்டிகேஷன் எப்படி எனேபிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி நாம வந்துட்டு லாகின் பண்ணுறது FTP சர்வர்ல அது பார்ப்போம். நெக்ஸ்ட் யூசர் ஐசோலேஷன். 5th பாயிண்ட் வரும்போது யூசர் ஐசோலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். Got it? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ப்ளீஸ். இந்த FTP சர்வர் வந்து வித்தின் த நெட்வொர்க்ல நம்ம ஷேர் பண்ணலாமா இல்ல டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்? வித்தின் த நெட்வொர்க் நீங்க பண்றதுக்கு FTP சர்வர் போடணும்னு அவசியம் கிடையாது. லோக்கல் நெட்வொர்க்ல நீங்க டேட்டா டிரைவ் ஷேர் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க நீங்க. ம். அதுக்கு லோக்கல் நெட்வொர்க்கு FTP தேவையில்லை. FTP பிரைமரியா யூஸ் பண்ணோம்னா அக்ராஸ் தி இன்டர்நெட் நான் வந்து ஒருத்தருக்கு ஃபைலை ஷேர் பண்ண ஒருத்தருக்கு ஃபைல் கொடுக்கணும் நான். ஓகே. இப்போ இது மெயினா பாத்தீங்கன்னாக்கா இப்போ என்னுடைய ஆஃபீஸ்லலாம் எப்படி யூஸ் பண்றாங்க இந்த FTPன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் சர்வர்லையோ இல்லை VMwareலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம், வெண்டார் கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். VMware கிட்ட இல்லை மைக்ரோசாஃப்ட் கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்பான், எனக்கு உங்க சர்வருடைய லாக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அந்த லாக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாக் ஃபைலினுடைய சைஸ் வந்து எப்படி பார்த்தாலும் 3 to 4 GB வரும். 3-4 GB இருக்கும் அந்த லாக் ஃபைல். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த வெண்டார் என்ன பண்ணுவான், நமக்கு ஒரு FTP லாகின் ஒன்று கொடுத்துருவான் நமக்கு. அந்த FTP அவனுடைய FTP சர்வர்ல லாகின் பண்ணி இந்த ஃபைலை என்ன பண்ணுவோம் அவனுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. இப்போதைக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல FTP சர்வர் நான் இதை தவிர வேற எதுக்கு நான் பயன்படுத்தினது கிடையாது. ஏன்னா லோக்கல் நெட்வொர்க்ல FTP சர்வர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் we can always take it வந்து லோக்கல் ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஷேரிங்ல நமக்கு அதை எடுத்து போடலாம். அதுக்கு FTP தேவைப்படாதுல்ல. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு. FTP is predominantly used to transfer or to download files across the internet. லோக்கல் நெட்வொர்க்ல இது தேவைப்படாது நமக்கு. இதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். சார் இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் யூசர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் அக்ராஸ் இன்டர்நெட். அட்வான்டேஜ்ங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, FTPல வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிளியர் டெக்ஸ்ட்ல தான் போகும். ஸோ இஃப் சம்படி இஸ் ஸ்னிஃபிங் அவர் நெட்வொர்க், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்னங்கிறது நம்மளால எடுத்துட முடியும். திஸ் இஸ் அன் அன்செக்யூர்ட் வே ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ். இதுதான் இதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே சார். புரிஞ்சுதா? சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த FTP நான் ஃபர்ஸ்ட் என்ன இங்க பாருங்க, இங்க எடுத்துட்டு FTP சர்வர் நான் எடுத்துக்கிறேன். MD5. ஸோ நான் ஃபர்ஸ்ட் FTP சர்வர்ல லாகின் பண்றேன். நான் இந்த நெட்வொர்க்கு முதல்ல ஒரு IP கொடுத்துட்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்னோட FTP சர்வருக்கு நான் கொடுக்குற IP ஜஸ்ட் 10.0.0.1 கொடுத்துக்கிறேன். 10.0.0.1 default subnet mask, default gateway தேவைப்படாது. So I'm just giving OK. அதே மாதிரி என்னுடைய FTP கிளையண்ட்டுக்கு இதுக்கு 10.0.0.2ன்ற ஒரு IP அட்ரஸ் நான் கொடுக்குறேன். நான்
default subnet mask. ஸோ என்னுடைய சர்வருடைய ஐபி அட்ரஸ் 10.0.0.1, கிளைண்ட்னுடைய ஐபி அட்ரஸ் 10.0.0.2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது என்னுடைய FTP சர்வரில், ஐ மீன் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 10ல ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் FTP சர்வர். எப்படி விண்டோஸ் 10ல இன்ஸ்டால் பண்றதுனாக்கா, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், the run turn windows features on or off இருக்கு பாருங்க. இதுல போனீங்க அப்படின்னா turn windows features on or off இங்க போனீங்கன்னா you can install your FTP server. அது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இதுக்குள்ள FTP சர்வர் இருக்கு. இந்த FTP சர்வீஸ் இருக்கு பாருங்க, இது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா this will act as an FTP server. புரிஞ்சுதா? Any questions? Again போய் காட்டுங்க. I'll close this. Programs and features னு போயிட்டு அந்த ரன்ல டைப் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் நினைச்சனாலே இங்க வருது பாருங்க, turn windows features on or off இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வருது பாருங்க, turn windows features on or off. இதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இந்த FTP சர்வரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா FTP சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகுது. புரிஞ்சுதா? ஓகே சார். இந்த வேர்ல்டு வைடு வெப் சர்வீசஸ் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாக்கா, this Windows 10 machine will also act as a web server. ஒரு வெப் சர்வரோ இல்லை ஒரு FTP சர்வரோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு 2016 2019 அந்த மாதிரி சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் யுவர் Windows 10 மெஷின் கேன் பி டர்ன்ட் இன்டு an FTP சர்வர் ஆர் அ வெப் சர்வர். பட் ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் அவைலபிள் இன் Windows 10. அவ்வளோதான். சும்மா அதுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதே தான் நீங்கள் வந்து ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இதே கன்ஃபிகரேஷன் தான் அதுலேயும் பண்ணுவீங்க. மாறுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்ஸ்டால் எப்படி பண்ணுறீங்கன்றது மட்டும்தான் மாறும். இந்த Windows 10ல நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதே சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, யூ வில் பி இன்ஸ்டாலிங் இட் இன் ஆட் ஆர் ரிமூவ் ஃபீச்சர்ஸ், ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி கன்ஃபிகரேஷன் ரெண்டுத்துலேயும் ஒன்று தான். புரிஞ்சுதா? ஆன்லைன் பீப்புள், எனி டவுட்ஸ்? டன் சார், டன். சாரி, எனி டவுட்ஸ்? எனக்கு உங்க வாய்ஸ் கிளியரா புரியல. டன் சார், ஓகே டன். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸோ நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணது FTP சர்வீஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இல்லைங்க, கிளைண்ட் சிஸ்டத்தில் இல்லை, FTP ஒரு Windows 10 மெஷினையே FTP சர்வரா நம்ம மாற்ற முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 2016 இல்லை 2019 சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் யுவர் Windows 10 மெஷின் கேன் ஆக்ட் லைக் an FTP சர்வர் ஆர் அ வெப் சர்வர்னு சொல்றேன். ஏன்னா இப்போ உங்க வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பார்த்தாலும் Windows 10 தான் நீங்க வீட்டில் யூஸ் பண்ணி, இல்லை Windows 7 யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்க அதுல போயிட்டு இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, this will act as an FTP server. Okay, so Windows completed requested changes. இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆயிருக்கு. IIS மேனேஜர். ஓகே, நீங்க இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதையும் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க வேர்ல்டு வைடு வெப் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், வெப் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் வெப் சர்வர் முடிஞ்ச இப்போ எப்படி போடுறதுன்னு காட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் இது ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க.
சார் இதுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா நம்ம சர்வர் ஆக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நார்மல் டிவைஸ்? ஒண்ணுமே கிடையாது. உங்க மெஷின்ல விண்டோஸ் 10 ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இது இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க ஸ்பெஷல் ஹார்ட்வேர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, மினிமம் ஜிபி ஆஃப் ரேம்ஸ் இருந்தாலே போதும். மினிமமா உங்க விண்டோஸ் 10 நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 GB ரேம் வச்சாவது நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல. ஆமா. இட் இஸ் மோர் than sufficient. ஓகே. ஓகே, இப்போ இந்த ரன்ல போயிட்டு ஐஐஎஸ் இங்க வந்துருச்சு பாருங்க, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர், ஐஏஎஸ் மேனேஜர். ஜஸ்ட் ஐஏஎஸ் நீங்க இங்க ஐஐஎஸ் நீங்க டைப் பண்ணாலே இந்த ரன் பாக்ஸ்ல சர்ச் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஜஸ்ட் ஓப்பன் திஸ். நீங்க இங்க போய் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல ஐ திங்க் இந்த கண்ட்ரோல் பேனல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல உங்களுக்கு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் மேனேஜர் சர்வீசஸ் மேனேஜர் ரெண்டு ஓப்பன் ஆகுது. இங்க இருக்கு பாருங்க, இது ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடும். இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடும். இங்க மேல இருக்கிறது தான் FTP சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கீழே இருக்கிறது வெப் சர்வர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதுல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர் ஓபன் பண்ணீங்கன்னா இதே ஸ்கிரீன் தான் வரும். ஒரு டிஃபரன்ஸும் உங்களுக்கு இருக்காது. Got it? Yes, sir. ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னாக்கா உங்க சி டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று இன்ஸ்டால் ஆகும். அது என்ன ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா, go to C drive. இந்த iNet pubனு ஒரு ஃபோல்டர் ஒன்று இன்ஸ்டால் ஆகும். இந்த iNet pubக்குள்ள போனீங்கன்னாக்கா FTP rootனு ஒன்று இன்ஸ்டால் ஆயிருக்கு, www root. இந்த www root அப்படிங்கிறது இதுக்குள்ள போடுற ஃபைல்ஸ்லாம் உங்களுடைய வெப் சர்வருக்காக நீங்க போடுவீங்க. FTP rootங்கிறதா உங்களுடைய FTP சர்வர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டர். ப்ளீஸ் நோட், நாட் நெசசரிலி இங்கே மட்டும்தான் என்னுடைய ரூட் ஃபோல்டர் வைக்க முடியும்னு சொல்லிட்டு. முதல்ல ரூட் ஃபோல்டர்னா என்ன அப்படின்னாக்கா, FTP பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோல்டர் தான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அதை மட்டும்தான் அது வெளியில ஷேர் பண்ணி காட்டும். புரிஞ்சுதா? இதான் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்படி இதுக்கு சி டிரைவ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த சி டிரைவ்க்குள்ள தான் நம்ம இந்த ஃபோல்டர்ஸ்லாம் வைக்கிறோமோ, FTP பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் தான் அது ஷேர் பண்ணிக்கிட்டு வரும். புரிஞ்சுதா? ஆன்லைன் பீப்புள், எனி டவுட்ஸ்? ஓகே சார். ஓகே. ஓகே, சரி. ஓகே, இந்த FTP ரூட்ல ஒண்ணுமே இருக்காது. நான் இப்போதைக்கு இதுக்குள்ள எதுவுமே நான் பண்ணல. ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ இங்க சைட்ஸ் இருக்கு பாருங்க, டிஃபால்ட் வெப்சைட்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுடைய வெப் சர்வருக்குரிய ஒரு டிஃபால்ட் வெப்சைட். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்க போயிட்டு ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி .0.0.1 இதை கொடுத்தேன்னா .0.0.1 நம்பர்ல இதை கொடுத்தா அப்படின்னா எனக்கு அந்த டிஃபால்ட் வெப் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும். நீங்க ஒரு ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ல போயிட்டு நீங்க அந்த வேர்ல்டு வைட் வெப் சர்வீசஸ், வெப் மேனேஜ்மெண்ட் டூல் இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் எங்க தெரியுமா இருக்குது?
உங்கள் சி டிரைவில் ஐநெட் பப்ல www ரூட் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இருக்கும். இந்த பேஜ் தான் உங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆகுது. இதுதான் டிஃபால்ட் பேஜ். இதுக்குள்ள நீங்க வேற ஏதாவது போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வரும். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு அதையும் செய்து காட்டுறேன். இதுக்குள்ளதான் index.html பேஜும் காப்பி ஆமா, பண்ணணும். கான்ஃபிகரேஷன் எங்கன்னு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வெப் சர்வர்ல இந்த டிஃபால்ட் வெப்சைட்ல இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா எங்க போகுது பாருங்க, www ரூட் ஃபோல்டருக்கு தான் போகுது. அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற வெப் பேஜை எடுத்துட்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு. புரிஞ்சுதா? சரி, நான் இதுக்கு வெப் சர்வர் பண்றேன். இப்போதைக்கு எப்படி உங்களுக்கு FTP சர்வரா இதை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்றேன். இந்த சைட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ஸை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஆட் வெப்சைட்டும் கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் திஸ் கான்ஃபிகர் திஸ் அஸ் அ வெப் சர்வர், ஆட் FTP சைட்டும் கொடுக்கலாம். புரிஞ்சுதா? ஆட் FTP சைட்டு கொடுக்குறேன். சைட்டுக்கு ஒரு நேம் கேட்குது. நான் ஜஸ்ட் ஒரு நேம் மை ஃபர்ஸ்ட் சைட் கொடுக்குறேன். நான் மை ஃபர்ஸ்ட் FTP சர்வர், FTP சைட். பிசிக்கல் பாத்து கேக்குது. அந்த ஐநெட் பப்புக்குள்ள FTP ரூட்டை கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல் அன்அசைன்ட் IP அட்ரஸ் இருக்கு பாருங்க. அதை வந்து இந்த பிசிக்கல் மெஷினுடைய IP அட்ரஸ்ல நான் என்ன பண்றேன், பைண்ட் பண்ணி விட்டுறேன் நான். அதாவது உன்னுடைய FTP சர்வர் IP அட்ரஸ் இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனுடைய போர்ட் நம்பர். நீங்க DNS யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா எனேபிள் வர்ச்சுவல் ஹோஸ்ட் நேம் போட்டுட்டு இந்த இடத்துல அந்த நேம் இங்கே கொடுப்பீங்க. நம்ம கிட்ட DNS கிடையாது, ஸோ அதனால அதை நான் கொடுக்கல. அண்ட் நோ SSL இதை கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் ஆத்தன்டிகேஷன். நான் இது இங்க நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் ஃபினிஷிங் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் இங்க பாத்துங்க, நான் இது வந்து டிக் போடல, விச் மீன்ஸ் தட் இது டிசேபிள்டுல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஆத்தன்டிகேஷன், இங்க ஆத்தரைசேஷன் ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? ஆத்தன்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் இது ஆத்தன்டிகேஷன். ஆத்தரைசேஷன்னா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா the difference between authentication and authorization. ஆத்தன்டிகேஷன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு NGMக்கு நீங்க உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உள்ள போறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு டிக்கெட். அந்த டிக்கெட்டு தான் வந்துட்டு நீங்க வந்து ஒரு வேலிட் யூசர் அப்படிங்கிறத உங்களை ஆத்தன்டிகேட் பண்ணுது. ஆனா அந்த டிக்கெட்ல நீங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் உள்ள பிளே பண்ண முடியும்னு சொல்லி உங்களை ஆத்தரைஸ் பண்றாங்க பாருங்க, அதான் ஆத்தரைசேஷன். வித்தியாசம் புரிஞ்சுதா? ஒரு சில ரூம் வாசல்ல போட்டிருப்பீங்களா, ஆத்தரைஸ்டு பர்சன் ஒன்லி. நீங்க பில்டிங் உள்ள போறதுக்கு ஆத்தன்டிகேஷன் நீங்க உங்களுடைய ID கார்டை காமிச்சு உள்ள போயிடுவீங்க. ஆனா ஒரு ஸ்பெசிபிக் ரூம்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க போக முடியாது. அதுக்கு யார் ஆத்தரைஸ்டோ அவங்க மட்டும்தான். அந்த மாதிரி யாரு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்லுவோம். அதை எப்படி நீங்க அந்த சர்வருக்குள்ள வரீங்கன்றது இங்க சொல்லுவோம். அனானமஸா வரீங்களா, பேசிக்கா வரீங்களான்றது இதை நீங்க இங்கேயும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்க நீங்க கான்ஃபிகர் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு மை FTP சைட் உங்களுக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை ஹைலைட் பண்ணா ஆத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன் இங்க இருக்கு. இந்த ஆத்தன்டிகேஷனை டபுள் கிளிக் பண்ணா ரெண்டுமே டிசேபிள்ல இருக்கு. புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் ஆன்லைன்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த அனானிமஸ் ஆத்தன்டிகேஷன் நான் என்ன பண்றேன், பிளாக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஐ எம் எனேபிளிங். ஸோ அனானமஸ் ஆத்தன்டிகேஷன். அனானமஸ் அப்படின்னாக்கா யார் வேணாலும் லாகின் பண்ணிக்க முடியும் FTP சர்வருக்குள்ள. ஓகேங்களா? இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போறேன். இதே மெஷின்ல இருந்து இல்ல பக்கத்து மெஷின்ல FTP கிளைண்ட்டுக்கு போகலாம். நாம இங்க போயிட்டு FTP
அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் 10.0.0.1. இங்க ஃபர்ஸ்ட் இதில் ஃபயர் வாலை டிசேபிள் பண்ணிடலாம். ஃபயர் வால் எனேபிள் இருந்தால் உங்களுக்கு பிங்கும் ஆகாது, எஃப்டிபி எடுக்க முடியாது. விண்டோஸ் ஃபயர் வாலை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு பிங்கும் ஆகும், எஃப்டிபி எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபயர் வாலை எஃப்டிபி ப்ரோட்டோகால் நம்ம தனியாக அலோவ் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு ஆன்லைன்? சார் இப்போ ஆஃபீஸ் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றப்ப புரியல, என்ன சொல்லுங்க. ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ண முடியாதுல்ல. ஆஃபீஸ் ஃபயர்வால் டீம் கிட்ட சொல்லி இது வந்து எனேபிள் பண்ண சொல்லுங்களா? ஃபயர்வால் டீம் சொன்னீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, போர்ட் 21 ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, போர்ட் 1 போர்ட் 21 ஜென்ரலாக ஓப்பன் பண்ணாங்கன்னா யார் வேணா லாகின் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ யாரு வந்து உங்களுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் நீங்க கொடுத்தீங்களோ இல்லை அந்த நெட்வொர்க் கொடுத்தாலோ அந்த ஐபில இருந்து வந்தா மட்டும் உள்ள வர மாதிரி அந்த ஐபியை ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க அந்த நெட்வொர்க்கை. ஓகே சார். புரிஞ்சுதா? புரியுது. இங்க வந்து நமக்கு செக்யூரிட்டி என்வாயன்மெண்ட் நமக்கு கிடையாது. நமக்கு தேவை ஒரு எப்படி எஃப்டிபி கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதனால நான் என்ன பண்றேன், இங்க விண்டோஸ்ல ஃபயர் வாலை என்ன பண்ண டிசேபிள் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்க இந்த ஃபயர் வால்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், யூ வில் ஹேவ் டு ஆட் தி எஃப்டிபி போட்டு ஆட் பண்ணணும். அது இங்க போய் நீங்க ஆட் பண்ணுவீங்க. விண்டோஸ் ஃபயர் வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன். நீங்க இங்க போயிட்டு எந்த இப்போ பப்ளிக் நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கா, இங்க இல்ல வாங்க. இந்த அலோ அண்ட் ஆப் த்ரூ ஃபயர் வால் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இதுல உங்களுக்கு எதை உங்களுக்கு அலோவ் பண்ணணும், எஃப்டிபி அலோவ் பண்ணணும். எஃப்டிபி சர்வர் இது அலோவ் பண்றதுலே இல்ல பாருங்க. ஸோ சேஞ்ச் செட்டிங்ஸ்ல போயிட்டு எஃப்டிபி சர்வர் இங்க போயிட்டு பிரைவேட்ல பப்ளிக்ல எல்லாத்துலயுமே வந்து நீங்க வேணுங்கிறது இங்க எனேபிள் பண்ணி விடணும். நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஐ எம் டிசேபிளிங் தி ஃபயர் வால், அவ்வளவுதான். புரிஞ்சுதா ஆன்லைன் பீப்புள்? எஸ் சார். ஆன்லைன்ல ஐ திங்க் there are 50 plus people, but I can hear only 2 people answering. ஆன்லைன்ல 50 பேருக்கு மேல இருக்கீங்க. விண்டோஸ் ஃபயர் வால்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஃபயர் வாலை டிசேபிள் பண்ணிடுறேன். ரியல் டைம்ல ஃபயர் வால் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. அந்த போர்ட்டை அலோவ், அந்த எஃப்டிபி சர்வீஸையும் அந்த எஃப்டிபி போர்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பிங் ஆகுதான்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ கேக்குது பாருங்க யூசர். புரிஞ்சுதா ஆன்லைன்? எனி டவுட்ஸ்? Clear, sir. No, sir. ஓகே, சரி. இப்போ நீங்க ஒரு விஷயம் இங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா, நான் எதுவுமே பண்ணல. ஆத்தென்டிகேஷன்ல அனானமஸ் ஆத்தென்டிகேஷன் எனேபிள்னு பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே, ஜஸ்ட் நான் யாரு லாகின் பண்ணலாம் சொல்ல, யாரு வேணாலும் லாகின் பண்ணலாம்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ரியல் டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு வெண்டார் கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணி அவன் வந்து எனக்கு லாக்ஸை ஷேர் பண்ணுன்னு சொன்னான்னா உங்களுக்கு இந்த அனானமஸ் ஆத்தென்டிகேஷன் தான் கொடுப்பான். இந்த அனானமஸ் ஆத்தென்டிகேஷன்ல நீங்க என்ன கொடுப்பீங்கன்னாக்கா, யூசர் நேம் வில் பி அனானிமஸ்.
anonymous. Password என்ன சொல்லுது பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. Anonymous access allowed. Anonymous access allowed. Send identity, email or name as password. அப்போ உங்களுக்கு எந்த யூசர் நேமும் நான் கொடுக்கல, எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல. அனானிமஸ்ங்கிற ஒரு யூசர் நேம்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் ஈதர் கிவ் யுவர் இமெயில் ஐடி ஆர் யுவர் நேம் ஆஸ் யுவர் பாஸ்வேர்ட். ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த பாஸ்வேர்ட் தாங்கிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், a@b.com. அது பாஸ்வேர்ட் டைப் ஆகாது. இப்போ என்ன சொல்லுது பாருங்க, யூசர் cannot login home directory inaccessible சொல்லுது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நான் இந்த இடத்துல லாகின் பண்ணுன்னு சொல்லிட்டேன். யாரு லாகின் பண்ணணும்னு நான் சொல்லணும். யூஸ்வலா ஒரு ரியல் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வேணுமே. உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு குரூப் FTP யூஸ்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்றேன் நான். நெக்ஸ்ட் டைம் மவுஸ் கேட்கறேன் பாருங்க, உங்ககிட்ட கஷ்டமா இருக்கு எனக்கு. FTP users ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன். க்ளோஸ். இப்போ நான் என்ன பண்றேன், யூசர் கிரியேட் பண்றேன். யூசர் ஒரு 2 யூசர் கிரியேட் பண்றேன் நான். நியூ யூசர், யூசர் 1, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணிட்டேன், 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். I am making these 2 users part of FTP users group. User 1, check names, user 2. இங்க போயிட்டு ஆத்தரைசேஷன்ல யார் உள்ள வரலாம்னு எதுவுமே நான் சொல்லல. நான் ரைட் கிளிக், ஆட் நியூ ரூல், அலோ யூசர்ஸ், ஒன்னு ஆல் அனானிமஸ் யூசர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் யூசர்ஸ். இப்போ நான் ஆல் அனானிமஸ் யூசர்ஸ்னு கொடுத்து அவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் நான் கொடுத்துட்றேன் இங்க நான் ஆத்தரைசேஷன்ல. ஓகே, இப்போ இங்க போய் ANNYMOUS anonymous a@b.com யூசர் லாக்இன். இப்போ ஏன் லாகின் ஆச்சு அப்படின்னாக்கா, நான் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆத்தரைசேஷன்ல அனானிமஸ் யூசர்ஸ் கொடுக்கல, அதனால லாகின் ஆகலை எனக்கு. நான் இது கொடுத்த உடனே அவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுத்துட்டேன். நான் உள்ள ஏதாவது நான் ஃபைல்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு இங்க தெரியும். இப்போ நான் உள்ள ஏதாவது ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒன்று இருக்க கொஸ்டின் மார்க் நீங்க போட்டீங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுன்றது இங்க காட்டும். யூஸ்வலா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம இப்படி ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டோம். நாம the other way of accessing it is
உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இங்க போயிட்டு FTP கோலன் நல்லா பாருங்க எந்த ஸ்லாஷ் போடுறேன்னு. இந்த ஸ்லாஷுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இது ஃபார்வர்ட் ஸ்லாஷா பேக் ஸ்லாஷா? இந்த ஸ்லாஷ் ஆன்லைன் யாராவது சொல்ல முடியுமா? இது ஃபார்வர்டா பேக்? ஃபார்வர்ட். நல்லா ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. லோக்கல் மெஷின்ல நீங்க ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாக்கா பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வெளியில வந்துடுறேன். நானு டிஸ்கனெக்ட் பை இங்க பாருங்க, இந்த லோக்கல் மெஷினுக்கு எல்லாமே நீங்க பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்றீங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்க லோக்கல் லேண்ட்ல நீங்க ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அதுவே நீங்க இன்டர்நெட்ல நீங்க யூஸ் பண்றீங்க. இஃப் த சிஸ்டம் ஹேஸ் டு கோ அவுட் ஆஃப் யுவர் லோக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னா யூ வில் பி யூசிங் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். புரிஞ்சுதா டிஃபரன்ஸ்? ஆன்லைன் ஓகே சார். ஓகே எஸ் ஓகே சார். புரியல, என்னது புரியலங்க? புரிஞ்சிச்சு சார். ஸோ இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நீங்க https:// ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நீங்க அங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் யூ வில் பி யூசிங் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ FTP://10.0.0.1 லாகின் ஆயிட்டீங்க நீங்க. இப்போ இங்க உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுத்துருக்கிறேன். நீங்க உள்ள போயிட்டு ஏதாவது ஃபைல்ஸ் இங்க காப்பி பண்ணணுமா தாராளமா காப்பி பண்ணி போடலாம். இங்க right click, file explorer, C drive, சும்மா ஏதாவது ஒன்று போடுறோம் பாருங்க. Windows System 32 System 32 இங்க ஒரு ஃபைலை காப்பி பண்ணி போடுறேன் நான். காப்பி ஹியர். ஓகே, பட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுல இந்த எரர் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இது புரிஞ்சதா உங்களுக்கு இது வரைக்கும்? எனி டவுட்ஸ் ஆன்லைன்? ஓகே, திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் ஆக்சஸிங். பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல அனானமஸ் யூசரா யாரு லாகின் பண்ணாலும் எல்லா ஃபைல்ஸும் எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் ஃபைல்ஸும் எல்லாரும் மாடிஃபையும் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் நமக்கு வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் வந்தாங்க, யாரு லாகின் பண்றாங்க, எல்லாருமே அனானமஸ் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது. தே ஷுட் பி சம் ஆத்தென்டிகேஷன், மீனிங் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் இங்க கொடுப்பீங்க நீங்க. இந்த இன்டர்நெட் இந்த IASல போயிட்டு இந்த ஆத்தரைசேஷன்ல you will add one more rule, specified FTP users. என்ன சொல்றது? ஸ்பெசிஃபைடு ரோல் ஆர் யூசர் குரூப்ஸ். நம்ம FTP யூசர்ஸ் தானே ஒரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த குரூப்பை இங்க கொடுத்துட்டு ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இட் லாஸ்ட் ஃபார் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இங்க பை டிஃபால்ட் கேட்கும் அனானமஸ்க்கு. இங்க நீங்க போனீங்க அப்படின்னா FTP எனக்கு வந்து user1 @VC capital D 1976.
பேசிக் ஆத்தென்டிகேஷன் டிசேபிள் இருக்கு. ஐ எம் எனேபிளிங் இட். ஓகே, அனானிமஸை டிசேபிள் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நமக்கு அனானிமஸ் தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் நாட் செக்யூர்டு. அனானிமஸும் செக்யூர்ட் கிடையாது நமக்கு. ஸோ பேசிக் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும் உங்களுக்கு. யூசர் லாக்இன். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? இப்போ நான் உள்ள சும்மா 2-3 ஃபைல்ஸ் நான் போடுறேன். கிளைண்ட்ல sync without showing the data, confirm and continue, confirm and start closing. இப்போ எத்தனை யூசர்ஸ் இருந்தாலும் அத்தனை யூசர்ஸ் ஆட் பண்ணாதான் நம்ம இனிமேல் லாகின் பண்ண முடியும். கரெக்டா சார்? ஆமா, இப்போ யூசர்ஸ் ஏன்னா ஒரு 10 யூசர் உங்களுக்கு FTP சர்வர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த FTP குரூப்ல அந்த 10 யூசரையும் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருவீங்க நீங்க. ஓகே ஓகே ஓகே, FTP://10.0.0.1. ஓ, இது இந்த பிரச்சனை பண்ணுதா? ஏன் உங்களுக்கு அந்த எட்ஜ் ப்ரௌசர்லயோ இல்லை குரோம்லயோ FTP யூஸ் பண்ண முடியாதுனாக்கா, விண்டோஸ் 10ல இருந்து அந்த ப்ரௌசர் சப்போர்ட்டை FTP-ல எடுத்துட்டாங்க. அதனால யூ கேனாட் லாகின் த்ரூ ப்ரௌசர்ஸ். புரிஞ்சுதா? காட் இட்? விண்டோஸ் 10ல இருந்து ப்ரௌசர் மூலமா FTP சர்வரை நாம ஆக்சஸ் பண்றது அந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபார் ஒன் பிரைமரி ரீசன், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அன்செக்யூர்டு ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பிளெயின் டெக்ஸ்டா தான் போகுது. நீங்க லோக்கல்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் காட்டுறேன், பட் யூஸ்வலா வந்து கமாண்ட் மோட்ல போயிட்டு இந்த கெட் கமாண்ட், புட் கமாண்ட் ஒரு 2 கமாண்ட் இருக்குது. கெட்னா ஃபைலை டவுன்லோட் பண்றது, புட்னா ஃபைல் வந்து உள்ள போகுது. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. அந்த பேசிக் ஆத்தென்டிகேஷன் நாங்கள் அப்லோட் அங்க எனேபிள் பண்ணீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் 1 பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இது ஏன் வராதுன்னா, நான் இங்க பெர்மிஷன்ஸ் எதுவும் இன்னும் கொடுக்கல. நான் இங்க this PC inetpub இந்த FTP ரூட்டுக்கு நான் இன்னும் அந்த FTP யூசர்ஸ்க்கு நான் பர்மிஷன் எதுவுமே கொடுக்கல. இங்க செக்யூரிட்டியில எடிட் ஆட் இங்க FTP யூசர்ஸ் கொடுக்கணும். Network access is denied. இது வரக்கூடாது, இது வரக்கூடாது ஆக்சுவலா. ஆட் பண்ணாமா நம்ம யூசர்ஸ்? கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். அனானிமஸ்க்கும் பேசிக் ஆத்தென்டிகேஷன் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? ஆன்லைன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புரியுது சார். ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சுதா? 2 பேர் தான் பதில் சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. புரிஞ்சது சார். Okay. ஒரு 2 ஃபோல்டர் சும்மா உள்ள இருக்குது. நீங்க இப்போ இங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோல்டர்ஸ் தெரியும்.
அந்த ரெண்டு ஃபோல்டர் டெஸ்ட் கிரியேட் பண்ணி தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் வந்து கெட் புட்டுன்னு ரெண்டு கமாண்ட் இருக்கு. ஐ திங்க் எனக்கு அந்த கமாண்ட் மோட் ரொம்ப நான் யூஸ் பண்ணது இல்லை. பட் அந்த கெட் கமாண்ட் இஸ் யூஸ் டு டவுன்லோட் தி ஃபைல், புட் கமாண்ட் இஸ் அப்லோட் தி ஃபைல்ஸ். இப்போ பிடபிள்யூடி பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இதோட ஃபுல் ஃபார்ம். பிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஃபோல்டரும் போக முடியாது, இதுக்கு உள்ள நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். mkdir abc டைரக்டரி கிரியேட்டட்னு வருது பாருங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா abc டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ கிராஃபிக்ஸ் மோட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் கிளிக் காப்பி, ரைட் கிளிக் பேஸ்ட், முடிஞ்சு போச்சு. டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஃபைல. அங்க ரைட் கிளிக் உங்க லோக்கல் பீஸ்ல ரைட் கிளிக் காப்பி, ரைட் கிளிக் பேஸ்ட், இதில் அப்லோட் பண்ணிட்டீங்க நீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் ஆன்லைன்? ஆன்லைன் எனி டவுட்ஸ்? No, no. ஓகே சரி. இதுல இன்னும் ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்ணி ஏதாவது டவுட் உங்களுக்கு? தெளிவா இருக்கீங்களா? புரிஞ்ச மாதிரி இருக்குங்க, ஆனா புரியாதுங்க. புரியல என்னது? ஆனா இது ரொம்ப சிம்பிள். அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ்லாம் பின்னாடி கொடுத்தேன் நான். சரி, இதுல இன்னும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்ப என்கிட்ட வந்துட்டு ரெண்டு யூசர் இருக்காங்க, யூசர் 1 அண்ட் யூசர் 2 ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் லாகின் பண்ணாலும் இந்த 3 ஃபோல்டரையும் காட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூசர் 1 ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு, யூசர் 2 இங்க டெஸ்ட் வந்துட்டு யூசர் 1 டெஸ்ட்லயும் யூசர் 2 வந்து டெஸ்ட் 2லயும் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூசர் 2 லாகின் பண்ணி டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு யூசர் 1 கிரியேட் பண்ண ஃபைல்ஸை டிலீட் பண்ண முடியும். ஒரு செக்யூர்ட் என்வாயன்மெண்ட் இல்லை. யார் வேணாலும் லாகின் பண்ணலாம், எல்லா ஃபோல்டரையும் பார்க்கலாம், எதை வேணா டிலீட் பண்ணலாம், எதை வேணா கிரியேட் பண்ணலாம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா யூசர் ஐசோலேஷன் தேவைப்படுது. நானு ஒரு யூசர் 1 லாகின் பண்ணார் அப்படின்னாக்கா அவர் ஃபோல்டரை மட்டும் தான் பார்க்கணும். அடுத்த ப்ராஜெக்டோட ஃபோல்டரை அவர் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் ரியல் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐபிஎம் கம்பெனி, நீங்க வந்து ஒரு லாகை வந்து ஒரு வெண்டாருக்கு நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா நீங்க உங்க ஃபோல்டரை மட்டும்தான் பார்ப்பீங்க. இன்னொரு கம்பெனியினுடைய ஃபோல்டரை பார்க்கவும் முடியாது. அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. இதுக்கு பேர் தான் யூசர் ஐசோலேஷன். வித்தியாசம் புரிஞ்சுதா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? யூசர் ஐசோலேஷன் ஆன்லைன் புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே. இந்த யூசர் ஐசோலேஷன் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா எஃப்டிபி சர்வர்ல அந்த எஃப்டிபி ரூட்ல போயிட்டு ரெண்டு வேலைகள் நம்ம பண்ணணும். எஃப்டிபி ரூட்ல போயிட்டு இது வந்து இப்படிதான் இருக்கணும், இதுல எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நீங்க லோக்கல் யூசர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். லோக்கல் யூசர் இதே டொமைனா இருந்தா அந்த ஃபோல்டர் நேம் should be in the name of domain. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆன்லைன் எஸ் சார். டொமைனா இருந்தா டொமைன் நேம்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. நாம டொமைன்ல கிடையாது, நாம வந்துட்டு ஒரு பியர் டு பியர் நெட்வொர்க்ல இருக்கிறோம். ஸோ அதனால இந்த ஃபோல்டர் should be லோக்கல் யூசர். இந்த லோக்கல் யூசருக்குள்ள நாம என்ன பண்ணணும், எந்த யூசர் என்ன நேம்ல லாகின் பண்ணுவாங்களோ அந்த நேம்ல தான் ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். யூசர் 1ங்கிற ஒரு யூசர் நம்ம லாகின் பண்றோம். கரெக்டா? நெக்ஸ்ட் யூசர் 2. இந்த ரெண்டு பேர்ல தான் நம்ம லாகின் பண்ணுவோம். இதுக்குள்ள சும்மா ரெண்டு ஃபைலை கிரியேட் பண்ணி வைக்கிறேன் நான். ஃபைலை கிரியேட் பண்றது ரைட் கிளிக் நியூ. சரி, ஓகே. டெஸ்ட்னு வைக்கிறேன், இல்ல ப்ராஜெக்ட்னு வைக்கிறேன். யூசர் 1க்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, யூசர் 2க்குள்ள டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர்ல இங்க இருக்க பாருங்க யூசர் ஐசோலேஷன். இந்த யூசர் உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்த யூசர் ஐசோலேஷன்ல இங்க இருக்கு பாருங்க, டு நாட் ஐசோலேட் யூசர்ஸ்.
ஸ்டார்ட் யூசர்ஸ் எஃப்டிபி டைரக்டரின்னு இருக்குது. அதாவது எஃப்டிபி டைரக்டரி ரூட் டைரக்டரியில இதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? ஐசோலேட் யூசர்ஸ், ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ் தி ஃபாலோயிங் டைரக்டரி. இது கொடுக்கலாம், இல்லை இது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். இது வந்து டொமைன், இது வந்து டொமைன் யூஸ் பண்ண மட்டும்தான் வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரியில ஹோம் ஃபோல்டர் நீங்க கொடுப்பீங்க. நான் இப்போ இது கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன். இந்த சேஞ்சஸ் ஹேவ் பீன் அப்ளைட். எங்க யூசர் எஃப்டிபி யூசர் ஐசோலேஷன்ல, எஃப்டிபி யூசர் ஐசோலேஷன். இப்போ நீங்க கிளைண்ட்ல போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னாக்கா இதுல வராது. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது. Let me see. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லோக்கல் யூசருக்கு இதனுடைய பெர்மிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிபி யூசர்ஸுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. யூசர் 1க்கு எஃப்டிபி யூசர்ஸ் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அப்போ நான் இதை தப்பு பண்ணிருப்பேன். ஐ திங்க் இட் ஷுட் பி லோக்கல் யூசர்ஸ் நினைக்கிறேன். It should be local users, I believe. Let me check that. User 1, capital A, BC, capital B, 176. Local user type. இந்த ஃபோல்டர்ஸை காட்டணுமே அது டெவலப்மெண்ட். ஸோ யூசர் 2னா டெவலப்மெண்ட். நான் யூசர் 2ல லாகின் பண்ணேன், உங்களுக்கு டெவலப்மெண்ட் காட்டுது உங்களுக்கு. இதே யூசர் 1ல லாகின் பண்ணீங்கன்னா இங்கே காட்டுறாங்க. Disconnect. Password. ப்ராஜெக்ட்ஸ் யூசர் 1ல லாகின் பண்ண யூசர் 1க்கு வெறும் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இருக்குறீங்க. கரெக்ட்? இப்போ இவர் வெளியில போகணும்னாலும் வெளில போக முடியாது. PWDன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. என்னுடைய இதுவே ப்ராஜெக்ட்ஸ் உள்ளது, ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். நான் ப்ராஜெக்ட்ஸ் விட்டு வெளியில ஒர்க் பண்ண முடியாது. யூசர் 2ஓட ஃபோல்டர் என்னங்குது எனக்கு தெரியாது. இப்போ பாருங்க, டிஸ்கனெக்ட் பை. இப்போ நான் யூசர் 2ல லாகின் பண்றேன். யூசர் 2 @1976 டெவலப்மெண்ட் யூசர் 2க்கு. அப்போ நீங்க யூசர் 1 என்ன ஒர்க் பண்றாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆன்லைன் எனி டவுட்ஸ்? ஆன்லைன் இல்ல சார். தெளிவா No, இருக்கீங்க? sir. இதுலயும் உங்களுக்கு வரணும், ஏன் வரலன்றது தெரியல. இது வந்து 2 ஓபன் ஆகுது.
ஒரு 2 ஓப்பன் ஆகுது, ஒன்றுத்துல வருது, ஒன்னொன்னுல வர மாட்டேங்குது. இருங்க வரேன். அடுத்தது ரைட் கிளிக், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளதான் நீங்க போயிட்டு எல்லா ஒர்க்கும் நீங்க பண்ணுவீங்க. டெவலப்மெண்ட்டுக்கு வெளியில நீங்க போக முடியாது. இதே நான் இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். FTP :/ இதுல யூசர் 1ல லாகின் பண்ணுவோம். BC capital D 1976. இது 2 ஓப்பன் ஆகுது, ஏன்னு தெரியல எனக்கு, பட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் யூசர் ஐசோலேஷன்ங்கிறது. ரியல் டைம்ல இப்படிதான் யூசர் ஐசோலேஷன் தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு FTP. புரிஞ்சுதா? FTPல இவ்வளவுதான் டாக்ஸிக், வேற FTPல வேற எதுவுமே கிடையாது. ஆன்லைன் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. சார் ரியல் டைம்ல ஸ்டில் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா இருக்காங்க? ஆமாங்க. ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்டார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி FTP லிங்கை கொடுத்துருவான். இப்போ DNS சர்வர் இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ உங்களுக்கு நான் இந்த மாதிரி இதில் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. நான் C:/C கமாண்ட் கவுண்டர் C:/Windows WINDOWS Windows / system32/drivers /etc. இந்த ஹோஸ்ட் ஃபைல் இருக்குல்ல, இதுல போய் நீங்க, இது வந்து ஒரு DNS ஒரு சின்ன பார்ட்னு வச்சுங்க. இது DNS கிடையாது, பட் இது வந்து DNS மாதிரி. இதை வந்துட்டு you will have to open it in நோட்பேட்ல ஓபன் பண்ணணும். ஸோ நோட்பேட், ரைட் கிளிக், ரன் as administrator. எஸ், இந்த ஹோஸ்ட் ஃபைல் எடுத்து வந்து இதுல போடுவோம். ரைட் கிளிக், ஓப்பன். Control C, Control V, open. Files, posts. இங்க போயிட்டு 10.0.0.1 FTP://abc.com போட்டு சும்மா ஃபைல் சேவ். இப்போ நீங்க ஐபி கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இதை கொடுத்தாலே ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. www.abc.com FTP://abc.com கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். abc.com தானே கொடுத்தோம் நாம. Start by system abc.com. .com கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம டொமைன் கிடையாது நம்ம கிட்ட. ஸோ DNS இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த IP அட்ரஸை உங்களோட டொமைனுக்கு மேப் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த டொமைன் நேமை போட்டால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரியல் டைமில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. Any doubts? With this, FTP class is over. But do you have any other doubts? You can ask me. Other than FTP, if you have any doubts in Windows, I am ready to answer your questions. லோக்கல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபைல் சர்வரே இனஃப். அது அப்போதைக்கு நமக்கு FTP சர்வர் தேவையில்லை, கரெக்டா? கரெக்ட். நம்ம இந்த DNS போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு FTP சர்வர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவுட் சைட் நெட்ஒர்க்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அவுட் சைட்ல நீங்க வந்து இப்போ யாருக்காவது உங்களுக்கு FTP சர்வர் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க IP அட்ரஸ் ஷேர் பண்ண முடியாது, பப்ளிக் IP கொடுக்க முடியாதுல்ல நீங்க. ஓகே. அப்ப அதுக்கு நம்ம ஈவன் நம்ம பப்ளிக் ஐபியே கொடுத்தாலும் அது ஒர்க் இல்லை, நம்ம ஐபியே கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம இன்டர்நெட்டுக்குள்ள தான் கனெக்ட் ஆகும். அது கரெக்டா? IP கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேட் பண்ணி உள்ள சர்வருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது
ஓகே. புரியுதுங்களா? இப்போ எப்படி உங்களுக்கு வெப் சர்வர், இப்போ வெப் சர்வர் நீங்கள் எப்படி போடுறீங்க நீங்கள், அது மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு ஏன் அது ஒர்க் ஆகலைனாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி குட் பி ஒன் ஆஃப் திஸ் ரீசன். இது நான் ட்ரை பண்ணது கிடையாது, பட் ஐ வில் லெட் யூ நோ. ரைட் கிளிக், எடிட் பைண்டிங்ஸ், இந்த இடத்துல வருது பாருங்க, pp:/abc.com. ஆக்சுவலி சார் இது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க் தான், அவுட் சைடில் அக்சஸ் பண்ண முடியாது. நமக்கு கண்டிப்பாக VPN அக்சஸ் வேணும். சி, உங்களுடைய ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளே நீங்கள் போகணும்னா VPN ஆக்சஸ் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஆனால் உங்கள் ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளே நீங்கள் அதை FTP யூஸ் பண்ண மாட்டீங்க. அதர் நெட்வொர்க்கில் இருக்கும்பொழுது உங்களுக்கு VPN ஆக்சஸ் தேவைப்படாது. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்கோ இல்லை VMwareக்கோ ஒரு லாக் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அவன் உங்களுக்கு VPN ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை பப்ளிக் நெட்வொர்க்கில் கொடுத்துருவான் அவன். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியல சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு. இப்போ இது வந்து ஒரு லோக்கல் நெட்வொர்க்குக்கு FTP யூஸ் பண்ண மாட்டாங்க. லோக்கல் நெட்வொர்க்குக்கு நீங்க முன்னாடி கிளாஸ்ல படிச்ச அந்த ஃபைல் சர்வர் இருக்கு பாருங்க, டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஷேர்ட் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிக்க போறீங்க. நீங்க எதுக்கு URL வழியா போகணும்? நீங்க ஒரு URL வழியா நீங்க போறீங்க அப்படின்னாக்கா தட் ஷுட் பி அக்ராஸ் தி இன்டர்நெட். கரெக்டா? ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? நீங்க DNS படிக்கணும் அப்படின்னா நீங்க ஆக்டிவ் டைரக்டரி நீங்க படிக்கும்பொழுது DNS அதில் நீங்க படிப்பீங்க. நீங்க DNS தனியா படிக்க முடியுமா? ஆக்டிவ் டைரக்டரி இல்லாம தாராளமா படிக்க முடியும். DNS ஆக்டிவ் டைரக்டரி இல்லாம DNS தனியாகவும் படிக்க முடியும். பட் DNS உடைய ஃபுல் பொட்டன்ஷியலை படிக்க முடியாது நம்மளால. DNS உடைய கம்ப்ளீட் இதை நீங்க படிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்டிவ் டைரக்டரி ஆல்சோ. புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. வந்து அப்படியே TFTPக்கும் சொல்ல முடியுமா? FTPக்கும் TFTPக்கும் TFTP ட்ரிவியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் நீங்க சொல்றீங்க. நீங்க அது பேசிக்கா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல்ஸ், ஐ மீன் நெட் சிஸ்கோ ரவுட்டர்ஸ்லயும் ஸ்விட்சஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைலை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நீங்க இங்க இருந்து அவங்களுக்கு ஃபைலை அது வந்து இந்த மாதிரி விண்டோஸ் சர்வர்ல வந்து இது TFTP சர்வர்னு சொல்லி வைக்க முடியாது. FTP மாதிரி TFTP வந்து விண்டோஸ் சர்வர்ல கான்ஃபிகர் பண்ண முடியாது நம்மளால. புரிஞ்சு? அது ஒரு புரோட்டோகால். நீங்க உங்க சிஸ்கோ ஸ்விட்ச் ரவுட்டர்ல அதனுடைய OS அப்கிரேட் பண்ணணும்னா அந்த புரோட்டோகாலை யூஸ் பண்ணி ஃபைலை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ரவுட்டருக்கு ஸ்விட்ச்க்கு காப்பி பண்ணிட்டு நீங்க அங்கிருந்து ரவுட்டர் OS அப்கிரேட் பண்ணுவீங்க, இல்ல ஸ்விட்சோட OS அப்கிரேட் பண்ணுவீங்க. நீங்க இல்ல அதை பேட்சிங் பண்ணுவீங்க. நீங்க லேட்டஸ்ட் பேட்சுக்கு நீங்க அதை கொண்டு வருவீங்க. நீங்க புரிஞ்சுதுங்களா? ஓகே ப்ரோ. மெயினா வந்து எதுக்கு, இன்டர்நெட்ல நான் ஃபைல்ஸை ஷேர் பண்ணணும், அதுக்காக தான் FTP. இது ஒரு சிம்பிள் டாபிக். இது ப்ரோ சொல்லுங்க. ஒரு ஓவர் கிளான்ஸா ஒரு வாட்டி பார்த்துடலாமா ப்ரோ? ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு பார்க்கணுமா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஒன்று பண்றேன். இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஐநெட் பாப் வழியா நீங்க பண்ணீங்கல்ல, அதுக்கு பதிலாக நான் தனியா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். FTPன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். இந்த FTP ஃபோல்டருக்கு நான் என்ன பண்றேன், முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செக்யூரிட்டியில போறேன். FTP யூசர்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கொடுத்துடுறேன். இதுக்கு நான் FTP FTP யூசர்ஸ், ஓகே, அவங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் நான் கொடுத்துடுறேன். இப்போ இங்க போறேன் நான், மை ஃபர்ஸ்ட் சைட்டு. இதை ஸ்டாப் பண்ணிடலாம், தேவையில்லாம இது நமக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். சைட்ஸுக்கு போறேன், ரைட் கிளிக் போறேன், ஆட் FTP சைட் போறேன், சைட் நேம் மை FTP அப்படின்னு கொடுக்குறேன். பிசிக்கல் பாத்து கேட்குது. C டிரைவ்ல FTPங்கிற அந்த ஃபோல்டரை நான் கொடுக்குறேன். எங்க கொடுப்பேன், FTP ஃபோல்டர் எதுக்கு கொடுத்தேன், ஐநெட் பாப்புக்குள்ள கொடுத்துருக்கேன். இது இங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியிலையும் கொடுக்கலாம் நீங்க. ஓகேன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அன்அசைன்டு. ஸோ இந்த ஐபியை நான் கொடுக்குறேன். நோ SSL,
நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல அனானிமஸும் கொடுக்கலாம். இங்கேயே நான் இங்கே பேசிக் ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அலோ ஆக்சஸ் டு ஸ்பெசிஃபைடு ரோல்ஸ் ஆர் யூசர்ஸ் குரூப், அதாவது எஃப்டிபி யூசர்ஸ், அவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுக்குறேன். ஃபினிஷ். இப்போ மை எஃப்டிபியில் போயிட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆத்தென்டிகேஷன் இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் இங்கே வந்து கொடுத்தோம், இப்போ நான் அங்கேயே கொடுத்தாலும் எனக்கு இங்கே எனேபிள் ஆயிடுது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அதே மாதிரி எஃப்டிபியில் போயிட்டு இந்த ஆத்தரைசேஷனில் போனாலும் அங்கே கொடுத்த எஃப்டிபி யூசர்ஸ்க்கு இங்கே அலோ வந்துருச்சு. புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் இதை போய் ஆக்சஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அவ்வளோதான். FTP ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபோல்டர் வரப்போகுது, அவ்வளோதான். பேசிக் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இது கேட்குது. வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? இது புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. எனி டவுட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரியல் டைம்ல டக்குனு இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே போயிட்டு யூசர் ஐசோலேஷனை கொடுப்பாங்க. ஸோ யூசர் ஐசோலேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் தி ரூல் வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் லோக்கல் யூசர் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்குள்ள போயிட்டு யூசர் லாகான் நேம் இங்க இருக்கணும். இல்ல லோக்கல் யூசருக்கு நாம கொடுக்கணும். நாம இதே இது வந்து நீங்க டொமைன் என்வாயன்மெண்ட் இல்லாம இருக்கும் பட்சத்துல லோக்கல் யூசர்னு கொடுப்பீங்க. இதே டொமைன் என்வாயன்மெண்ட் இருந்தா உங்க டொமைன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் Microsoft.com உங்க டொமைன் நேம்னா மைக்ரோசாஃப்ட் உங்க டொமைன் நேமே நீங்க கொடுப்பீங்க. நீங்க என்ன டொமைன் அந்த டொமைன் நேம் அப்படி டொமைன். இப்ப நீங்க வீட்டுல விண்டோஸ் 10ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா லோக்கல் யூசர்னு கொடுப்பீங்க. ஒன்றும் இல்லை, நீங்க வீட்டுல வந்து 2 மெஷின் உங்களுக்கு இருக்காது, இங்க லோக்கல் யூசர்னு கொடுத்துட்டு நீங்க இதே மெஷின்ல போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுங்க. ஃபோல்டர் யூசர் ஒன் ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் யூசர் 2. அந்த லோக்கல் யூசருக்குள்ள இந்த 2 ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. யூசர் 1க்குள்ள ஒரு ஃபோல்டர் சும்மா யூசர் 1 ஃபோல்டர்னு கொடுக்குறேன். யூசர் 1 ஃபோல்டர். யூசர் 2க்குள்ள போயிட்டு யூசர் 2 ஃபோல்டர்னு கிரியேட் பண்றேன். யூசர் 2 ஃபோல்டர். நீங்க இதே லோக்கல் மெஷின்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மெஷின் இதே லோக்கல் மெஷின்ல நீங்க போயிட்டு இந்த மெஷின் தான் ஆமா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு FTP 10.0.0.1 கொடுத்தீங்கன்னா இதே மெஷின்ல இருந்து உங்களுக்கு அது லாகின் ஆகும். இதுதான் இது நடக்குதுதா, இதுதான் அப்படியே உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அப்படியே இன்டர்நெட்ல நடக்கும். என்ன இன்டர்நெட்ல இந்த லோக்கல் ஐபி கொடுக்கல, பப்ளிக் ஐபி கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் பப்ளிக் ஐபி டிஎன்எஸ் சர்வர்ல இந்த ஐபி ஆட் பண்ணி விட்டாங்கன்னா அந்த டிஎன்எஸ் டொமைன் நேம் நீங்க கொடுக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா டிஃபரன்ஸ்? நீங்க வீட்டுல இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஸோ இந்த NAS ஸ்டோரேஜோட கான்செப்ட் FTP இதே சேம் தானே? புரியலங்க எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு. NAS ஸ்டோரேஜ் சார். லாஸ்ட் NAS ஸ்டோரேஜ் NAS ஸ்டோரேஜ். NAS ஸ்டோரேஜ் கேக்குறீங்களா? அது இதே கான்செப்ட் தானே வரும். இல்லங்க, FTP ஸ்டோரேஜ் வந்து இந்த கான்செப்ட் கிடையாதுங்க. ஸ்டோரேஜோட கான்செப்டே வேற. ஸ்டோரேஜ் ஸோ அதுல நான் என்னோட கொஸ்டின் என்னடா, அதுலயுமே இதே மாதிரி ஐபி டைப் பண்ணி ஃபோல்டர் அதுலயுமே காப்பி பேஸ்ட் பண்றாங்களா? அதனால கேக்குறேன். இல்லங்க, ஆக்சுவலா NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு இந்த விண்டோஸ் சர்வர்ல வந்து ஸ்டோரேஜ் பூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுவும் ஐஸ்கசிங்கிற இந்த 2 கான்செப்டும் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு NAS எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ FTPக்கும் NASக்கும் இது சம்மந்தம் இல்லை? சம்பந்தம் கிடையாது. NASங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அவ்வளவுதான். அதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை வந்து நீங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தடுமாறுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க அந்த பாக்ஸ் போடுறது எங்க இருந்ததுல இதுதான் NAS பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்துட்டு
ஸ்டாக் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ஸ் இருக்கும். நிறைய ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி உள்ள இருக்கும். ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 8 TB 10 TB 12 TBன்னு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே எழுதுறேன் உங்களுக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 10 GB, இது ஒரு 10 GB, இது ஒரு 10 GB. இப்போ இதுதான் NASனாக்கா இந்த NASல வந்து என்ன பண்ணுவாங்க, there are some commands. இது விண்டோஸ்ல இதுல பண்ணுவோம், கிராஃபிக்ஸ் மோட்ல பண்ணுவோம். லைனக்ஸ்ல வந்து PV create, LV create ரெண்டு மூணு கமாண்ட்ஸ் இருக்கு லைனக்ஸ்ல. லைனக்ஸ் படிக்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். இஃப் கேஸ் சான்ஸ் கிடைச்சுன்னா அதுவும் கற்று தரேன் உங்களுக்கு நான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த கமாண்டை ரன் பண்ணேன்னா எனக்கு தனித்தனியா இருக்கிற இந்த 3 ஹார்ட் டிஸ்க்கும் வந்து ஒரே ஹார்ட் டிஸ்க் மாதிரி எனக்கு 30 GB காட்டும் எனக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல இருந்து நான் என்ன பண்ணேன், இந்த 30 GB ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 GB, இந்த மூணுத்துல என்னால் 25 GB கொண்டு வர முடியுமா? தனித்தனியா இருக்கும் பொழுது கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது மூணுத்தையும் ஒரே ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஆக்கிட்டேன்னாக்கா ஒரு லாஜிக்கலா என்ன பண்ணுவோம், ஒரு 25 GB ஹார்ட் டிஸ்க் என்னால் கொண்டு வர முடியும். அதை தான் நம்ம NASல வரும்போது லன்னு சொல்லுவோம், லாஜிக்கல் யூனிட் நம்பர். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டத்துக்கு ஹார்ட் டிஸ்கா ப்ரெசென்ட் பண்ணுவோம். we call it as a block device. அப்போ மிச்சம் 5 GB இருக்குது என்கிட்ட. இன்னும் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 5 GB, இதுல வந்து பாதி போயிடுச்சு, இதுல 5 GB தான் இருக்குது. இன்னும் ஒருத்தர் என்ன பண்றாங்க, எனக்கு வந்து ஒரு 10 GB வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன், இதை எரேஸ் பண்ணிடுவேன். GB. அப்ப என்கிட்ட பேலன்ஸ் 5 GB இருக்கு. 25 GB இங்க போயிடுச்சு. 30 GB பேலன்ஸ் 5 GB இருக்குது. என்கிட்ட இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு 10 GB ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 10 GB ஹார்ட் டிஸ்க் தனியா இங்க பிசிக்கலா ஆட் பண்ணிட்டு அதையும் கமாண்டர் ரன் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க் கூட சேர்த்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த 10+5 எனக்கு டோட்டலா 15 GB மாதிரி எனக்கு வெளியில காட்டும். நான் இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், 10 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்து நான் கொடுப்பேன் நான் லாஜிக்கலா. புரிஞ்சுதா? நான் லாஜிக்கலா எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ஒரே கெப்பாசிட்டி மாதிரி நான் இங்க கணக்கு காட்டிடுவேன். புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? இதுதான் NAS. இப்படிதான் லன்னு NAS இப்படிதான் வேலை செய்யுது. இதுதான் விண்டோஸ் சர்வர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் a pool of storage. ஸோ இதுக்குன்னு தனியா ஒரு ஐபி மெயின்டைன் பண்ணுவாங்க சார்? இதுக்குன்னு தனியா ஐபி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கும் FTPக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து இந்த 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 ஐபி மெயின்டைன் பண்றது இட்ஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் ஐபி. உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கா தான் கொடுப்பாங்களே தவிர நீங்க அதுல லாகின் பண்ணி அதுல எதுவும் மேனேஜ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அதுல ஒர்க் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா கொண்டு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இல்ல டைரக்ட் நெட்வொர்க் மூலமா அட்டாச் பண்ணுவாங்க. கொண்டு வந்து ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்றது தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ உங்க ஸ்டோரேஜ் எங்கேயோ இருக்கும், உங்க ஸ்டோரேஜ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ற ஃபைல்ஸ் எங்கேயோ இருக்கும், உங்களுடைய சர்வர் எங்கேயோ இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இங்க இருந்து சர்வருக்கு ப்ரெசென்ட் ஆகும். நீங்க வந்து பேக்கப் டீம் கிட்ட சொல்லிடுவீங்க, எனக்கு இதுக்கு இந்த மாதிரி பிரிச்சு 25 GB தராங்க பாருங்க, இதுக்கு பேரு லன்னு சொன்னால நான். அந்த லன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இது பேரு லாஜிக்கல் யூனிட் நம்பர். அப்போ பேக்கப் டீம் கிட்ட எனக்கு இந்த நம்பரை எனக்கு பேக்கப் பண்ணுன்னு சொன்னாக்கா அவங்க அந்த நம்பரை பேக்கப் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த 25 GB டேட்டா பேக்கப் ஆகும். எனக்கு புரிஞ்சுதா புரியலையா? புரியுது சார். ஆக்சுவலி அங்க ஒரு ஃபெசிலிட்டில வந்துட்டு MySQL டேட்டாபேஸை வந்து இந்த NAS ஸ்டோரேஜுக்கு தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் பேத் மட்டும் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் அந்த பேக்கப்பை போய் செக் பண்ணும்போது ஃபெயில்டா இருக்கும். இந்த SQL பேக்கப்ல லாக் பார்க்கும்போது ஃபெயில்டா இருக்கும். அத்தன்டிகேஷன் ஃபெயில்டு. மறுபடியும் அந்த ஐடி டீம்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் அந்த ஃபோல்டரை ஒன்ஸ் லாகின் பண்ணா மட்டும்தான் மறுபடியும் பேக்கப் எடுக்க முடியும். அதனால தான் கேட்டேன். அதுல SQL பேக்கப்ல வந்துட்டு FTP சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால நான் கேட்டேன், இது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு. FTP கிடையாது, FTP-க்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. NAS வந்து இப்படிதான் வேலை செய்யும். இது வந்து ஸ்டோரேஜ், இட்ஸ் a separate concept altogether. ஓகே சார், தேங்க்யூ. Okay. Any other doubts? சார் சேம் அந்த டிஎன்எஸ் சொன்னீங்கல்ல, அந்த ஐஎஸ்எஸ்ல அது போர்ட் ஃபார்வர்டும் பண்ண முடியுமா? அந்த ஏன்னா ஏற்கனவே சுரேன் சார் சொன்னாரு, ஒரு ஐஎஸ்எஸ்ல ஒரு டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்றோம்னா போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சாரு போர்ட் கேட்ல. ஸோ அதே மாதிரி அதுவுமே நம்ம போர்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும்?
இப்போதாங்க எங்கள் வீட்டில் வந்து ஏசிடி இன்டர்நெட் வச்சிருக்கிறேன் நான். ஒரு பப்ளிக் ஐபியை வாங்கி என்னுடைய VMwareல இருக்கிற மெஷினை நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணேன் நான். இதில் நீங்கள் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற FTP சர்வரை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் போர்ட் ஃபார்வர்டிங் போட்டு வச்சிருக்கிறேன் நான் வீட்டில் நான். ஓகே. அதான் சார் கேட்டேன். பண்ண ஆப்ஷன் இருக்குதான்னு மட்டும் தான் கேட்டேன். பண்ணலாம். அது நீங்கள் வந்து ரவுட்டரில் பண்ணுறது போர்ட் ஃபார்வர்டிங் நீங்கள். ம். இதில் நீங்கள் 41 பேர் எது சாட்டில் வந்திருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு? கிளியர் சார். ரெஃபரன்ஸுக்கு ரெக்கார்ட் ஆர் நோட்ஸ் அவைலபிளா? வசீம், ரெக்கார்ட் நோட்ஸ் ஐ எம் சாரி வசீம், என்கிட்ட இல்லை. பட் இது ரொம்ப சிம்பிள் தான் இது. அதனால நான் ரெக்கார்ட்ஸ் நோட்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை நான். அது யார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், நோ சார். யார் அது நோ? கார்த்திகேய் நீங்க நோ, ஸ்ரீனிவாசன் நீங்களும் நோன்னு கொடுத்துருக்கீங்களே, என்னது அது ஆக்சுவலா நோ? கார்த்திகேயன், ஸ்ரீனிவாசன், ஜெயபிரகாஷ். Yeah, actually, you asked for any doubt, right? That's why I just mentioned you no. I have Got I it. don't have any doubts. Got it. See, even you can ask me if it is outside the FTP also, I can help you. Azure Cloud or AWS Cloud, ENG-க்கு, that means சந்தோஷ் உங்க கேள்வியை திரும்பவும் கேட்குறீங்களா? அஷூர் கிளவுட், AWS Cloud, ENG-க்கு குளோபல் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்டா, இன்ஜினியரிங்க்கு? இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம அஷூர் கிளவுட் இன்ஜினியர்ஸ் ஆர் AWS கிளவுட் இன்ஜினியர் அந்த மாதிரி ரோல் போகும்போது அவங்க வந்து நம்மளோட குளோபல் சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்களா? லைக் வந்து நம்ம AWSல பண்ணியிருக்கணும், கண்டிப்பா இல்லை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. இன்டர்வியூவில் கேட்பாங்க. டெஃபினட்டா கேட்பாங்க. அது உங்களுடைய மினிமம் இப்போ எலிஜிபிலிட்டி. செல்ஃபாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சிருந்தா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அப்படி தானே? கண்டிப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது கார்பரேட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ இப்போ என்னுடைய கம்பெனி IBM இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட எனக்கு வந்து கிளவுட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும். அவங்க அப்படி கேட்கும் பொழுது எப்படி கேட்பாங்க? என்கிட்ட AWS சர்டிஃபிகேஷன் முடிச்ச இன்ஜினியர்ஸ் என்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் எக்யூப்ட் இன் AWS அவங்களுக்கு தெரியும், இத்தனை பேர் சர்டிஃபைட் பீப்புள் என்கிட்ட இருக்காங்க, எனக்கு ப்ராஜெக்ட் கொடு, அப்படிதான் கேட்பாங்க. என்கிட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் சர்டிஃபைடு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஸோ அவங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் டேக்கன் பண்ணுறதுக்காண்டி அது மாதிரி ரிக்ரூட்டர்ஸ் தேவை. கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குல்ல. ஓகே இப்போ எனக்கு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் தெரியுங்க, நான் எதுவுமே படிக்கலைங்க அப்படிங்கிறதுக்கும், நான் டிகிரியே பண்ணல ஆனால் எனக்கு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் பண்ணணும்னா கம்பெனி ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்குறேன், டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்றான். நீங்க சொல்லிட்டு உள்ள போக முடியாதுல்ல. அந்த மாதிரி நான் சொல்றேன் நான். சர்டிஃபிகேஷன் விஷயம் இப்போ நம்ம லோக்கல் இன்ஸ்டியூட்ல பண்ணி வச்சிருந்த சர்டிஃபிகேட் அது வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் வேணும். ஓகே. இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் எதுக்காகனாக்கா, அப்போ நீங்க வந்து கிளவுட்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு கிளைண்ட் நம்புவான். விஷயம் தெரியுதோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயங்க. கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட், நீங்க சர்டிஃபைட் பர்சனான்னு கிளைண்ட் பார்ப்பான். ஏன்னா உங்க சர்டிஃபிகேட்டை காமிச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் கிட்ட காசு வாங்குவாங்க. ஓகே. ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபான்னு காசு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கோப் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு நல்லா போதா இல்லை கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு நல்லா போதா? டெவாப்ஸ் கிளவுட் ரெண்டுமே வேற வேற லைனுங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகாது. கிளவுட் இல்லை, நான் கேட்குறேன், நார்மலாக கேட்குறேன், இந்த ரெண்டு ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படி கேட்டா டெவாப்ஸ் கொஞ்சம் ஹையர் வேல்யூ. ஏன்னா டெவாப்ஸ்னு வரும்போது நீங்க ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, அந்த ஆட்டோமேஷன் CDCA சைக்கிள்ல நீங்க பார்ப்பீங்க நீங்க. எஸ். CDCA சைக்கிள் நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளவுட்ல நீங்க வந்து கோடு எழுதி ஒரு டேட்டா சென்டர் அப் பண்ண முடியும் கிளவுட்ல. நீங்க ஆமாம், இதுக்கெல்லாம் உட்காந்து நீங்க கிளவுட்ல ஒவ்வொரு வர்ச்சுவல் மிஷினா அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கோடை எழுதியே 10,000 மெஷின் நீங்க அப் பண்ண முடியும். ஆனா கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. IP அட்ரஸ் என்னன்னு தெரியாம IP அட்ரஸ் அசைன் பண்றது தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியும், ஆனா IP அட்ரஸ் என்னன்னு தெரியாதுங்கிற மாதிரி கிளவுட் தெரியாது டெவாப் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல நீங்க. இல்லை, இப்போ வந்து நான் செல்ஃபாக வந்து டெவாப்ஸும் லைக் கிளவுடு அஷூரும் அந்த AWSல வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். லைக் சைட் டு சைட் VPN கிரியேட் பண்ணுறது, பாயிண்ட் டு சைட்
இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து செல்ஃபாகவே லேர்ன் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு தான் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தா அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்னு Certificate is the key for your interview. ஓகே உங்களை முதல்ல செலக்ட் பண்ணுறதே நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாங்கிறது தான். கார்பரேட் கம்பெனிஸ் அப்படி தான் செலக்ட் பண்ணி, சின்ன கம்பெனிக்கு போறீங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகே டியர் 1 கம்பெனிஸ் நீங்கள் போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன்ஸ் மஸ்ட். ஓகே ப்ரோ. டியர் 1 கம்பெனிஸ், டியர் 2 கம்பெனிஸ். நீங்கள் டியர் 3 டியர் 4லாம் போறீங்கன்னாக்கா நாலேஜ் இருந்தால் போதும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சேலரி கொடுக்க போகிறது கிடையாது. டியர் 1 கம்பெனிஸ் போனீங்கன்னாக்கா டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லை நீங்கள் AWS சர்டிஃபைட் இன்ஜினியர் வித் 5 years of experience அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் 18 lakhs உங்களுக்கு. ஓகே வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்போம் அவங்களுக்கு. சின்ன கம்பெனி போனால் உங்களுக்கு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 6-7 லட்ச ரூபா கொடுப்போம் அவங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே ப்ளீஸ். ஐ திங்க் கிளாஸ் இஸ் ஓவர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, இல்லைனாக்கா ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் த கிளாஸ். சார் இப்போ Azure அண்ட் AWSக்கு வந்து ஆஸ் எ ஃப்ரெஷர் ஆர் எல்ஸ் ஒரு 5 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பேசிக் சர்டிஃபிகேட்னா எது பண்ணலாம்? அஷூருக்கும் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் தான் பேசிக் சர்டிஃபிகேட்டு. AWSக்கு அஷூருக்கு வந்துட்டு ஐ திங்க் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குது அஷூருக்கு. ஓகே என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேட் நீங்கள் அதுதான் பண்ணி ஆகணும். ஓகே எனக்கு டைம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு AWS வந்து உங்களுக்கு சுருக்கமாக அதில் இருக்கிற சர்வீசஸ்ல என்ன ஏதுங்கிறது ஒரு ½ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன், எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு டைம் இருந்ததுன்னா சுருக்கமாக உங்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா, இல்லைன்னா ஷால் வி வைண்ட் அப் த கிளாஸ்? Yeah, sir. Thank you. Thank you, sir. Thank you all. Have a wonderful. Yeah, thank you. Have a wonderful. தேங்க்யூ சார். எப்படி ஸ்டாப் பண்றது? Record annotated. Stop share. Okay.